Taste the Daily. கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். ஆண் நண்பரை தாக்கிவிட்டு அடையாளம் தெரியாத 3 பேர் கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. மாவட்டம் வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் 2வது நாளாக கலந்தாய்வு. சென்னை ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நாமக்கல், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட 17 மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்பு. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்று இந்திய மகளிர் அணி சாதனை. Here in India 2025 for the first time by 52 runs. உலகக்கோப்பையை இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வென்றதை அடுத்து நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டம். நள்ளிரவில் சாலைகள் மற்றும் பொது இடங்களில் திரண்ட ரசிகர்கள் நடனமாடியும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. இந்த வெற்றி வெறும் களத்தில் கிடைத்த வெற்றி மட்டுமல்ல என்றும் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான இளம்பெண்கள் பெரிய கனவுகளை காணவும் நம்பிக்கையுடன் தங்கள் இலக்குகளை துரத்தவும் இது உத்வேகம் அளிக்கும் எனவும் வாழ்த்து. எதிர்கால பெண் வீராங்கனைகளுக்கு ஊக்கம் தரும் வகையில் உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இறுதிப் போட்டியில் வீராங்கனைகள் காட்டிய நுணுக்கம், தன்னம்பிக்கை, வீராங்கனைகளின் ஒருமித்த ஒத்துழைப்பு சிறப்பாக இருந்ததாகவும் பாராட்டு. விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற வாக்காளர் தீவிர திருத்தப் பணி தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் போலி வாக்காளர்கள் அதிகரிப்பதாகவும் திமுகவினர் சேர்த்த பொய்யான வாக்காளர்களை நீக்கி விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஸ்டாலின் பதறுவதாகவும் முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு. அந்த தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாத, அந்த பகுதிக்கே சம்பந்தம் இல்லாத போலி வாக்காளர்களை ஒரே குடும்பத்தில் 30 பேர், 50 பேர், 100 பேர் வாக்காளர்களா சேர்க்கிற பணி எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ இந்த திமுக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. எங்கே இந்த 4 ஆண்டு காலம் அவங்களுக்கு சேர்த்த அந்த வாக்காளர்களை, அந்த பகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வாக்காளர்களை, போலியான வாக்காளர்களை நீக்கி விடுவார்களோ, எங்க கள்ள ஓட்டு போட முடியாம போயிடுமோ என்ற அச்சம், பயம், அதாவது இன்னைக்கு ஸ்டாலின் துடிக்கிறார், பதறுகிறார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவ கட்டிடத்தை அண்மையில் விளம்பர பிரியர் மாசு திறந்து வைத்த நிலையில் அருகில் இருக்கும் பழைய கட்டிடத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் பாக்கெட்டுகளில் ஆணுரை இருந்ததால் அதிர்ச்சி. இந்த பழைய கட்டிடங்கள் மதுப்பிரியர்களின் கூடாரமாகவும் விபச்சார விடுதி போன்றும் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டும் மக்கள் இதனை விடிய அமைச்சர் கண்டுகொள்வதில்லை எனவும் ஆதங்கம். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பிரசித்தி பெற்ற பார்த்தசாரதி கோயில் தெப்பக்குளத்தில் நீர்மட்டம் குறைந்தும் முறையான பராமரிப்பு இன்றி சுற்றிலும் புற்கள் மண்டி காணப்படும் அவலம்.
கோயில் குளங்களை பராமரிக்க திறனற்ற அறநிலையத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு கட்ட பஞ்சாயத்து செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். மயிலாடுதுறையில் 14 வயது மாற்றுத்திறனாளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய உடற்கல்வி ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறி வரும் நிலையில் தன்னை அப்பா என கூறிக்கொள்ளும் ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பார்த்தும் அமைதி காப்பது ஏன் என மக்கள் கேள்வி. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். காஞ்சிபுரம் வெள்ளை கேட் அருகே கூலி தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 3 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். ஸ்டாலினின் ஏவல் துறையின் அலட்சியத்தால் கோவில் நகரமான காஞ்சிபுரம் தற்போது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை ஸ்தலமாக மாறி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை குன்றத்தூர் அருகே ஒடிசாவில் இருந்து 4 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 5 பேர் சிக்கினர். சர்வதேச போதைப்பொருள் சந்தையாக தமிழ்நாட்டை மாற்றியது மட்டுமே ஸ்டாலின் அரசின் ஒரே சாதனை என பொதுமக்கள் கடும் சாடல். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே 1000 போதை மாத்திரைகளுடன் சிக்கிய இளைஞர். போதைப் பொருள் பரவலை கட்டுப்படுத்தாத ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழிய போகிறதோ என பொதுமக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் காரில் கடத்தப்பட்ட 84 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் காரில் இருந்தவர்களை பிடிக்காமல் கோட்டை விட்ட ஏவல் துறை. விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தலை தடுப்பதில் மெத்தனமாக இருப்பதால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதாக மக்கள் வேதனை. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தாமரைப்பாடியில் மதுவால் ஏற்பட்ட தகராறில் அடையாளம் தெரியாத நபர்களால் தொழிலாளி மீது கல்லை போட்டு கொலை. விடியா திமுக ஆட்சியில் கட்டுக்கடங்காத மதுபோதை கலாச்சாரத்தால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் அரசிராமணி குள்ளம்பட்டியில் பென்ஷன் தொகையை தர மறுத்த தந்தையை கட்டையால் அடித்து கொலை செய்த மகன் சிக்கினான். ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சி எந்த தவறை செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்று நினைப்பதால் இதுபோன்ற அவலங்கள் தொடருவதாக மக்கள் வேதனை. தூத்துக்குடி 2ஆம் கேட் அருகே பள்ளிக்கு அருகே உள்ள டாஸ்மாக் பாரில் மது அருந்திவிட்டு வெளியே வந்தபோது ஏற்பட்ட தகராறில் மருமகன் கட்டையால் தாக்கியதில் மாமனார் உயிரிழந்த கொடூரம். மதுபோதையே எல்லா குற்ற சம்பவங்களுக்கும் காரணம் என தெரிந்தும் தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து கல்லா கட்டி வரும் ஸ்டாலின் அரசால் கொலை சம்பவங்கள் பெருகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் நகை பறிக்க முயன்ற இளைஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த கிராம மக்கள். கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் விடிய அரசு ஏவல் துறையால் பெண்களுக்கு சொந்த வீட்டில் கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே சுற்றுலா பயணிகளை கொடூரமாக தாக்கி காரை சேதப்படுத்தி அராஜகத்தில் ஈடுபட்ட 4 பேர் சிக்கினர். விடிய ஆட்சியில் காவல் நிலையம் கட்ட பஞ்சாயத்து நிலையமாக மாறியுள்ளதால் கமிஷன் அளித்து தப்பித்து விடலாம் என்ற எண்ணத்தில் அச்சமின்றி குற்றங்கள் நடைபெறும் அவலம். பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ராஜமங்கலம் பகுதியில் 6 பேர் கொண்ட கும்பல் தாய் மகனை தாக்கிய நிலையில் மற்றொரு நபரை ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கிய பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. சொந்த தொகுதியிலேயே சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தெரியாத ஸ்டாலின் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு என்ன பயன் என மக்கள் கேள்வி. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் பணப்பிரச்சனையில் ஃபைனான்ஸ் உரிமையாளரை கடத்தி கட்டையால் தாக்குதல் நடத்திய 3 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் தமிழகத்தில் தினம்தோறும் குற்றச்சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி நகராட்சியை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தூய்மை பணிகள் பாதிப்பு. கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக பிடித்தம் செய்யப்பட்ட வருங்கால வைப்பு நிதியை திரும்ப தராமல் ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அரசு மருத்துவமனையில் மின் விசிறி, கழிவறை உள்ளிட்ட போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என நோயாளிகள் குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் தரம் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே செல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே நாகர்கூடலில் சாலை சேதமடைந்து பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. திறனற்ற திமுக அரசு சேதமடைந்த சாலைகளை சீரமைக்காததால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி ஆற்றுப்பாலம் அருகே சாலையோரம் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக அரசு சாலைகளில் குப்பைகளை வீசும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து சென்னை பல்கலைக்கழகத்திலும் தொழில் முன்னேற்ற திட்ட உயர்வை அமல்படுத்த பேராசிரியர்கள் வலியுறுத்தல். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் நிறுத்தப்பட்ட பதவி உயர்வு கோப்புகள் இன்னும் நிலுவையில் உள்ளதாக பேராசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் திராவிட மாடல் அரசு இனியாவது தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுமா என எதிர்பார்ப்பு. விடியா திமுக ஆட்சியில் 208 அரசு பள்ளிகள், 1204 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை சரிவு. உள்கட்டமைப்பு குறைபாடுகள், ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமையே மாணவர் சேர்க்கை சரிவுக்கு காரணம் என குற்றம் சாட்டும் கல்வியாளர்கள் விடியா அரசின் கல்வித்துறை ஆய்வு நடத்தி உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தமிழகம் புதுச்சேரியில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 35 மீனவர்களை சிறைபிடித்து இலங்கை கடற்படை அட்டூழியம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 3 விசைப்படகுகள், ஒரு நாட்டுப்படகை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை அராஜகம். செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் பகுதியில் அங்கன்வாடி மைய கட்டிடம் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள அவலம். மழைக்காலங்களில் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் திறனற்ற திமுக அரசு பொறுப்பேற்குமா என பெற்றோர்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திமுக அரசையும் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை கண்டித்து கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம்.
தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் வேளாண் உற்பத்தி நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக பொய்யான தகவலை கூறிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை கண்டித்தும் விவசாயிகள் முழக்கம். தெருநாய்க்கடி தடுப்பு உத்தரவை அமல்படுத்த தவறியதால் தமிழக தலைமைச் செயலர் என் முருகானந்தம் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியளித்தும் உயரதிகாரிகள் தொடர்ந்து நீதிமன்றங்களில் அவமானப்படுவது மாநில அரசின் அலட்சியத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவது அவலம். குறுவை காலத்தில் மழை தாமதம், போக்குவரத்து பற்றாக்குறை காரணமாக ஆயிரக்கணக்கான டன் நெல் மூட்டைகள் சேதம். டெல்டா விவசாயிகள் சம்பா அறுவடைக்கு முன் கொள்முதல், போக்குவரத்து, சேமிப்பு நடவடிக்கைகளை தாமதமின்றி நடவடிக்கை எடுக்கவும் குறுவை அனுபவங்களில் இருந்து திமுக அரசு பாடம் கற்றுக்கொள்ளுமா என விவசாயிகள் கேள்வி. டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் கொள்முதல் தாமதம் காரணமாக வெளியில் குவிக்கப்பட்டுள்ள நெல் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கிய அவலம். விடியா திமுக அரசின் அலட்சியமே பாதிப்புக்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டிய விவசாயிகள் ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி அணை தூர்வாரப்படாததால் மணல் மேடாக காட்சியளிக்கும் அவலம். விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் செயலற்ற தன்மையால் தண்ணீர் இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மீளவிட்டான் ரயில் நிலையத்தில் ரயிலின் மீது ஏறி ரீல்ஸ் எடுக்க முயன்ற கல்லூரி மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பரிதாபம். காயமடைந்த இருவர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா விசிமோட்டூர் அருகே சென்னை நோக்கி சென்ற விடியா அரசின் தகர டப்பா பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் மாற்று பேருந்துக்காக மணிக்கணக்கில் பயணிகள் கால் கடுக்க காத்திருந்த அவலம். கயலான் கடைக்கு போடக்கூட தகுதி இல்லாத ஓட்டை உடைசல் பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு வைத்து விடியா அரசு பாடாய்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி பனையபுரம் பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் போதிய உட்கட்டமைப்பு வசதியின்மை, ஆட்கள் பற்றாக்குறை போன்றவற்றால் கொள்முதல் செய்யப்படாமல் பல டன் நெல்மணிகள் சாலையில் கொட்டி வைக்கப்படும் அவலம். காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் காக்க வேண்டுமென நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. மதுரை மாநகராட்சியில் இடிந்து விழும் நிலையில் இருக்கும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் ஒவ்வொரு நாளும் உயிர் பயத்துடன் வாழ்ந்து வரும் குடியிருப்புவாசிகள். கட்டிட விபத்தால் கடந்த 4 ஆண்டுகளில் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் பெரும் அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழும் முன்பு சேதமடைந்த கட்டிடங்களை சீரமைக்க வேண்டுமென விடியா ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே பெரிய கோட்டகம் பகுதியில் மணவாய்க்காலில் ஆகாய தாமரைகள் மற்றும் முட்புதர்கள் மண்டி கிடப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் மணவாய்க்காலில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் தூர்வாரிவிட்டு மற்ற பகுதிகளில் தூர்வாராமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா சாலை பெரியார் சிலை அருகே பறக்கும் ரயில் மேம்பாலத்திலிருந்து கல் விழுந்ததில் சாலையில் நின்று கொண்டிருந்த கார் சேதம். பறக்கும் ரயில் மேம்பாலத்திலிருந்து கல் விழுந்ததில் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்ப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாண்டியர்கள் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட சோழீஸ்வரர் கோவிலில் பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு. மேளதாளம் முழங்க புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை கோபுர கலசத்தில் ஊற்றி குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பஜார் பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான நாகநாத சுவாமி கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா கோலாகலம். கோவிலில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து நடைபெற்ற பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் 7% உயர்ந்து 5 மாதங்களுக்கு பிறகு உச்சத்தை தொட்ட பெட்ரோல் விற்பனை. டீசல் விற்பனை முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது சிறிய அளவில் குறைந்த நிலையில் போக்குவரத்து துறையில் டீசல் பயன்பாடு எதிர்பார்த்த அளவு உயராமல் மந்தம். 21 ஆண்டுகளுக்கு பின் வெகு விமரிசையாக நடைபெற்ற திருச்சி மண்ணச்சநல்லூர் தர்ம சம்வர்தனி அம்பாள் சமேத பூமிநாதர் கோவில் கும்பாபிஷேகம். 16 விதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யும் சுயம்பு பூமிநாதர் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம். ஜம்மு காஷ்மீர்